ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை பற்றி பேசணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக டிவிகே பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அந்த சட்ட ஒழுங்கு நல்லாவா இருக்குது அப்படின்ற லெவலுக்கு நம்மளை வந்து யோசிக்க வச்சுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிவிகே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ இது, அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஒன்றுன்னா பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, இப்போது ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களே, அது யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மேலே ஆக்ஷனில் எதுவும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவனுங்களை போட்டு கொடுத்துட்றானுங்க. போட்டு கொடுத்து யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சீமானனும் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இது என்ன டிவிக்கு ஆட்சியா இல்லை டிஎம்கே ஆட்சியா? ஏற்கனவே டிஎம்கே ஆட்சியிலே தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடா இந்த ஆட்சியில் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி என்னன்றதை பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, இப்போ சோஃபா கனிமொழி அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்கு. அது யார் என்னன்றது பார்ப்போம். ஆனால் அவங்க அந்த சோபாவை வச்சு தான் இப்போ வந்து எப்படி சோஃபா தம்பின்னு ஒருத்தர் வந்து ட்ரெண்ட் ஆனா, ஸோ அதே மாதிரி இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா சோஃபா கனிமொழி அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு விஷயங்க, நேற்று கூட நான் பேசியிருந்தேன் இந்த விஷயத்தை. அந்த எம்பின்னு சொல்லி ஸ்ரீலங்காவில் வந்து ஒருத்தர் வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால அர்ஜுனா அப்படின்னு சொல்லி, அவன் என்னடானா இங்கே எந்த இதுவும் பேசாமல் அங்கே போயிட்டு நான் சீமானனை நான் வந்து கன்று கொண்டு போயிருந்தேன்னா சுற்றுப்பேண்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காப்புல. அந்த ஆளுக்கும் தக்க பதிலடி இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சீமானண்ணே வந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, இது என்ன டிவிக்கு ஆட்சியா இல்லை டிஎம்கே ஆட்சியா? ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது, அதாவது பார்த்திங்க அப்படின்னா மது விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்ன இல்லீகலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மது விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை தெரிகிற மாதிரி எல்லாருக்கும் அதை வந்து இதை எடுத்து போட்டதுக்கு யார் அந்த பத்திரிக்கையாளர், அது வந்து நாம் தமிழர் சேர்ந்து வர அந்த ஒரு பத்திரிக்கையாளர் தான். ஸோ அது எடுத்து போட்டதுக்கு அவங்க வீட்டுக்கே போய் போதையில் அவர் கூட சண்டை போட்டு மது பாட்டிலால் அவர் மண்டையில் அடித்து இடுப்பில் இருந்த பாட்டிலை எடுத்து தலையில் சராமரியாக தாக்கி தப்பி ஓடிவிட்டார்கள். இது பொய்யான செய்திகள் என பரப்பப்படுவதாக எனக்கு தெரிய வருகிறது. இது முற்றிலும் உண்மை செய்தி என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னங்க இது கலாச்சாரம்? எனக்கு அதான் புரியவே இல்லை. ஒருத்தவன் தப்பு பண்ணுறான்னு சொல்கிறதுக்கே இப்போலாம் பயமாக இருக்குது. அப்படி தப்பு பண்ணிட்டான், சரிப்பா நம்ம வந்து இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது தெரியக்கூடாது, இப்போ நம்ம ரீல்ஸ் போட்டால் தானே நம்ம மூஞ்சி தெரிஞ்சிருது. இது நம்ம வந்து கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னாலும் அப்போ நம்ம தெரியாதுல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தா, யார் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க வீட்டுக்கு யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இது கருமம்? எனக்கு அதான் புரியவே இல்லை. ஸோ அது என்னன்றதை அடுத்து பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதுங்க, இந்த ஆட்சியில் யார் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம வந்து பொத்திக்கிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இவனுங்க இது பண்ணிகிட்டு இருக்கானுங்க போல். ஏன்னா கேட்டேன்னா தெரியுமா சொல்கிறானுங்க, இது எங்களோட அண்ணன் ஆட்சிடா, தாவேக்கா ஆட்சிடா, அப்படிடா இப்படிடான்னு அப்படி தான் இப்படி சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு இவங்களோட ஆட்சி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சோஃபா கனிமொழி அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஜெயிச்ச அந்த சோஃபா கனிமொழி அப்படின்றவங்க டிவிகேயில் கனிமொழின்ற அந்த ஜோசியெல்லாம் பார்ப்பாங்களாம். ஸோ அவங்களோட ஆஃபீஸுக்கு, அதாவது அந்த ஜோசியம் பார்க்கக்கூடிய ஆஃபீஸுக்கு அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இவனுக்கு உண்மையிலே சொல்லணுங்க, இவனுங்க அதை தவளை தன்வாயால் கெடுன்னு சொல்லுவாங்களே, அது டிவிகே காரங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா இவனுங்க அதாவது இவங்க பாட்டுக்கு அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அனுப்பியிருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இவனுங்க தான் ரீல்ஸ் பைத்தியமாச்சு, எதை பண்ணாலும் வீடியோ எடுத்து ரீல்ஸை போட்டு விட்டுறணுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறதையும் அரசு அதிகாரிங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறதையும் பார்த்திங்க அப்படின்னா ரீல்ஸாக போட்டு விட்டானுங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த அம்மா மட்டும் பெரிய தண்டி சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் அரசு அதிகாரிகளை பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இது என்ன உங்கள் ஜோசியை பார்க்க வந்திருக்கிற அந்த சாதாரண மக்கள் நினச்சிங்களா? அரசு அதிகாரிங்க, அவங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மரியாதை நீங்கள் அவங்க கொடுத்து தான் ஆகணும். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் வெற்றி பெற்ற தாவேகா எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் அவர்கள் தன் இஷ்டத்திற்கு வீட்டிற்கு அரசு அதிகாரிகளை வரவழைத்து சோஃபாவில் ஒரு தோரணை காட்டி அமர்ந்து கொண்டு அதிகாரிகளை பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைத்து ஆலோசனை நடத்திய காட்சிகள் வைரலாகி இருக்கிறது. ஏற்கனவே தான் டாக்டர் கனிமொழி என கூறிக்கொண்ட இவரது கல்வி தகுதியில் பல போலி சான்றிதழ்களும் குளறுபடிகளும் இருக்கும் சூழலில் இந்த பிரச்சனையை இவரே விலைக்கு வாங்கி இருப்பதாக
தாவேகாவினரே ஆத்திரத்தில் இருக்கிறார்கள் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அதை விட்டுட்டு நீங்கள் பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சுக்கிறீங்க. முதல்ல நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுடைய தனிப்பட்ட அந்த ஆஃபீஸுக்கு அவங்கள எதுக்கு வர வச்சிங்க? உங்களுக்கு வேலை செய்யணும்னா சட்டமன்றத்துக்கு போங்க, இல்லை உங்கள் வீட்டில் உட்கார வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். அது என்ன சம்மந்தமே இல்லை உங்களுக்கு தனியப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸுக்கு அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு அவங்கள்ட்ட இது பண்ணுறது. அதுவும் இவங்க உட்காந்துருக்க இல்லை. நான் என்ன கேட்குறேன், அரசு அதிகாரி இல்லை எல்லாரும் கேட்குறாங்க சோஃபாவில் உட்கார வைக்க முடியுமா எல்லாரும் அரசு அதிகாரிகளும்? நானும் அதுதான் கேட்குறேன். அப்போ நீங்கள் மட்டும் சோஃபாவில் உட்காந்து அரசு அதிகாரிகளை பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சா அது மட்டும் ஓகேவா? உங்களுடைய வேலை என்ன? அரசு அதிகாரிகளை சந்திக்கணும்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய எங்கே வேலையோ அங்கே போய் பார்த்து அங்கே போய் நீங்கள் பண்ணியிருக்கணும். அது மட்டும் கிடையாது. அதை பண்ணுறதை விட்டுவிட்டு அவங்க எல்லாரையும் இங்கே வர வச்சு அவங்கள பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சு அதை ரீல்ஸாக வேற போட்டு விட்டு இது பண்ணி அதுவே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மாக்கே ரிவீட் ஆகி போச்சு. இதில் சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கு. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேரில் குஷன்லாம் போட்டிருக்கோம். குஷன்றது ஏத்தாப்பில் இருக்கிற ஒரு 2 சேரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பிளாஸ்டிக் சேர் தான், பார்த்தாலே தெரியுது. இதில் அந்த அம்மா சப்பக்கட்டு கட்டி கிடக்கு. இன்னமே தாங்க ஒன்றொன்னா இவங்களுக்கு தெரிய வரும் என்ன எதுன்ட்டு. அது மட்டும் கிடையாது, இவங்க பேரில் போலியான டாக்டர் இவங்க டாக்டர்னு சொல்லிக்கிறாங்க, அதுவே போலி. அந்த மாதிரி நிறைய போலியான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி ஒரு நியூஸு ஸ்ப்ரெட் வேறு ஆகிட்டு இருக்கு. இது இவங்க மட்டும் கிடையாது, தாவேக்கால நிறைய பேர் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நம்ம ராஜ்மோகன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு எம்எல்ஏவுமே ஒவ்வொரு இடத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்கால என்ன சொல்கிறது, காரைக்குடியில் ஜெயிச்ச நம்ம டிவிக்கு அந்த டென்டல் பிரபு இருக்கார்ல, அவர் பார்த்தீங்க அப்படின்னா காரைக்குடியில் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் சரியான இது இல்லை, சுத்தம் பண்ணப்படல, அப்படி அசிங்கமாக இருக்குது, அப்படி சுத்தமாக இல்லைன்னு சொல்லி அவர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே போயிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் நினைக்கிறேன். ஸோ அந்த எம்எல்ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அது எப்படி இருக்குது என்ன எதுன்னு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இவங்க இன்னொரு படி அதிகமாக மேலே போய் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, ஒரு அம்மா எம்எல்ஏவும் கிடையாது, அரசு அதிகாரியும் கிடையாது, டாக்டரும் கிடையாது, நர்ஸும் கிடையாது. ஆனால் தாவேக்கால மருத்துவ பிரிவுன்னு சொல்லி அந்த அம்மா போய் இது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னங்க தாவேக்கான மருத்துவ பிரிவுனா நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேட்குறேன். அவங்க இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய் செக் பண்ண போயிடுவீங்களா? ஏன்னா இந்த அம்மா டாக்டரும் கிடையாது, நர்ஸும் கிடையாது, ஜெயிச்ச எம்எல்ஏவும் கிடையாது, எந்த அரசு அதிகாரியும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இவங்களாம் போனாங்களாம், போய் செக் பண்ணுறது போனாங்களாம். நான் என்ன சொல்கிறேன், எல்லாம் ரீல்ஸ் பைத்தியமாக இருக்குதுங்க. ரீல்ஸ் எடுக்கிறதுக்காகவே எதையாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, பண்ணிக்கிட்டு மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெல்சன் அண்ட் ராஜாபேரன் இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த சண்டை ரொம்ப பெரிய பூதாகரமாக நடந்துக்கிட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ராஜாபேரனை கைது பண்ணி ஜெயிலையுமே வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அவர் பார்த்திங்க அப்படின்னா ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டு இப்போ ஒரு மன்னிப்பு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. ஸோ எனக்கு அது பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன் அப்படின்னா அவர் அந்த மாதிரி பண்ணும்போதே நம்ம ஏதோ சொல்லியிருந்தோம், அது இல்லை அந்த மாதிரி அவர் பண்ணது தப்பு, அது பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவர் பொதுவெளியிலே பகிரமாக மன்னிப்பும் கேட்டிருக்காரு. இந்த பிறந்த நாளில் அவரிடமும் அவருடைய தந்தை, தாய், அவருடைய சகோதரர்கள் அனைவரிடமும் நடந்த தவறுக்கு என்னுடைய மனம் நிறைந்த மன்னிப்புகளை கோரிக்கொள்கிறேன். ஸோ அது ஓகேங்க, சூப்பர், இந்த மாதிரி தான் இருக்கணும். சரி, நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாக மன்னிப்பும் கேட்டார். ஓகே, இப்படி தான் இருக்கணும். ஸோ அது நம்ம அக்செப்ட் தான் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் பண்ண தப்புக்கு அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அடுத்து வரேன், இந்த ஆளெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு அனுப்பியிருக்கே கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டை விட்டு தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப என்ன சொல்கிறது பாதுகாப்பாக அவங்க நாட்டு போனதுனால அங்கே போய் நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு நாட்டோட எம்பி அவங்களுடைய பாராளுமன்றத்தில் நின்று இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை சுடுவேன் அப்படின்னு சொல்கிறவனை என்னன்னு சொல்லலாம்? மனநலம் பாதிக்கப்பட்டவன் தான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு மட்டும் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிற சான்ஸ் இந்தியாவுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா சீமானை நான் சுட்டிருப்பேன் அப்படின்ட்டு. எல்லாரும் நீங்கள் இந்தியாவில் நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது, இந்த ஆயுதம் கொண்டு வரையில நான் உன்னை சுற்றுப்பேன்டா. ஏன் வந்திருக்க வேண்டியதானே, எடுத்துக்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வார்த்தையை நீ தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கவே இங்கே நடக்கிற அந்த ஒரு சினாரியோவே சேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே இவன் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு என்ன சொல்கிறது, அங்கே எம்பி அங்கே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவன் பேசின பேச்சு வேறு, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேசின பேச்சு வேறு.
அது மட்டும் அவன் அங்கே பேசிட்டு இங்கே வந்திருந்தார் அப்படின்னா நிலைமையே வேற மாதிரி மாறி இருக்கும். இப்போ போயிட்டு ஒரு நான் தான் கேட்குறேன், ஒரு பாராளுமன்றத்தில் என்ன பேசணுன்றது கூட ஒரு தெளிவில்லாத ஒரு ஆள் எப்படி எம்பி ஆனான்றது தான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. பாராளுமன்றத்தில் நின்றுக்கிட்டு நான்லாம் வந்திருந்தேன்னா அவனை சுட்டிருப்பேன்டா, நீ இங்கே வந்திருந்தேன்னா அவனை சுட்டிருப்பேன், இனி அடுத்த ஒரு வாட்டி நீ தமிழ்நாடுக்குள்ளே காலை வைக்கிறதுக்கே நீ பதறணும், அந்த அளவுக்கு இவன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு என்ன சொல்கிறதுங்க, நாம் தமிழர் வந்து ரொம்ப மாண்புமிக்க, ரொம்ப வந்து மரியாதை தெரிஞ்சவங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் எதுவுமே பண்ணவே இல்லை. சப்போஸ் நான் தான் சொல்கிறேனே, வர்றதுக்கு முன்னாடி நீ பேசியிருந்தா ராஜா இங்கே நடத்துக்கு இருக்கிற சினாரியோவே வேறு மாதிரி தான் இருந்திருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவன் யாரை பார்த்தாலும் துப்பாக்கி சுற்றுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீமான் என்ன சொல்கிறான்னா, சரி இங்கே அதாவது தூரத்தில் இருக்காங்க அதனால் அப்படி சொல்கிறான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அங்கே இருந்த ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு பெண்ணை அவங்களே நான் சுற்றுவேன்னு சொன்னதுக்கு அந்த பெண்ணு செருப்பால் அடிச்சிருக்கு அந்த அவனை. செருப்பை கழட்டி தூக்கி எரிஞ்சிருக்கு. ஏன்னா நீ என்னடா சுடுவ அப்படின்னு சொல்லி செருப்பை கழட்டி தூக்கி எரிஞ்சு அதுக்கு பதறி ஓடி இருக்காப்புல இவர். இதை விட அசிங்கம் வேற ஏதாவது வேணுமா சொல்லுங்க? ஒரு பொண்ணு செருப்பால் அடிச்சிருக்கு, இவன் சீமானான சுற்றுவேன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் தாண்டா எம்பி உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல சட்டம் உனக்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு கண்டினியூ ஒவ்வொரு விஷயமா நம்ம பேசுவோமே. இப்போ பட்ட பகலில் ஒரு பொண்ணை கல்லால் அடிச்சிருக்கான், கல்லால் அடித்து மூஞ்சி முகரையெல்லாம் ஃபுல்லாக இது பண்ணி விட்டுருக்கான் ஒரு பைத்தியக்காரன். திருச்சியில் தன்னை திருமணம் செய்ய மறுத்த கல்லூரி மாணவியை பட்டப்பகலில் கொடூரமாக தாக்கி கீழே தள்ளி அவரின் தலையில் கல்லால் அடித்த இளைஞனை என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். யோசிங்க, பட்ட பகலில் நீங்கள் தான் சிங்கப்பெண் அதிரடை படையெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் என்னங்க பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த இடத்துல? அதே மாதிரி தான் பெண், அதாவது ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது இல்லீகலாக வந்து மது விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க எவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவனே இந்த பொண்ணு வீட்டுக்கு தேடி வந்து அந்த பொண்ணு அடிச்சிருக்கானுங்க. பொன்னை கணேஷ் நகர் பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்வது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்த பெண் மீது மது கும்பலைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் வீட்டிற்குள் புகுந்து கொடூர தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். அப்ப எந்த இடத்துல இருக்கு உங்களோட அந்த இது? நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லி தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். யார் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க வீட்டு விலாசம் வரைக்கும் நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது எங்க அந்த அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட பாதுகாப்பு எங்க இருக்கு? அதுல இனிமே எவனா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லி எவனா வருவானா? அடுத்து இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை இன்ஸ்டாகிராம்ல வந்து மிரட்டி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இருக்கு. பெரிய பொண்ணுன்னு கூட சரி நோடலாம், 11வது படிக்கிற பொண்ணை பாலியல் இது பண்ணி அந்த பொண்ணை இன்ஸ்டாகிராமில் மிரட்டி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு. ஏன் மேபி அந்த பொண்ணு தாவேக்காவோட அதுவும் விஜயோட ரசிகராக கூட இருந்திருக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? அதே மாதிரி இன்னொரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பெண்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க மேலே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டு கொண்டிருக்கானுங்க. என்னங்க இது? என்ன சட்டம் ஒழுங்கா? இது சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா? அப்புறம் இன்னொரு இடத்துல மாற்றுத்திறனாளிக்கு லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி காரில் ஏற்றி அந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறது பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கானுங்க. இது என்ன? மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பிரச்சனைங்க, அவ்வளோ இடத்துல அவ்வளோ பிரச்சனை பண்ணி இருக்கானுங்க. நீங்கள் கூட சொல்லலாம், என்னங்க இப்போ தானங்க அவங்க ஆட்சியில் வந்திருக்காங்க, அது சொல்லவே கூடாதுங்க. நீங்கள் சொன்ன அந்த ஒரு என்ன சொல்கிறது அன்னபூர்ணி 6 அந்த 2500 4000 அந்த இது அது லொட்டு லொசுக்கு எதுவுமே நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அது நீங்கள் 6 மாதம் கொடுங்க, இல்லை 1 வருஷத்துக்கு அப்புறம் கூட கொடுங்க. ஆனால் சட்டம் ஒழுங்குன்றது, ஏன்னா இப்போ செத்து போச்சு அந்த பொண்ணு, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கொடுப்பீங்களா? அப்போ ஆட்சிக்கு யார் வந்திருக்கீங்க? காவல்துறையில் அது அமைச்சர் யார்? காவல்துறை அமைச்சர் யார்? நீங்கள் தான். அப்போ நீங்கள் தான் அந்த ஆக்ஷன் எடுக்கணும், ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும். சும்மா சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்லி அந்த இதை மட்டும் நீங்கள் இது பண்ணி விட்டால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. எல்லாம் மைண்டில் வைக்கணும். நாம் என் பொண்ணை தொட்டா அப்படின்னா பொழந்துருவான் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரணும் எவனுக்காக இருந்தாலும். அந்த பயம் எவனுக்காச்சும் இருக்கா? பட்ட பகலில் வந்து கல்லை வச்சு அடிக்கிறான், பொண்ணை காரில் தூக்கிட்டு போய் அவன் இது பண்ணுறானுங்க, இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணுறானுங்க. கேட்டால் ஒரு பக்கம் என்னன்னா தாவேக்காரன் வேறு சொல்லிக்கிறானுங்க நிறைய இடத்துல.
நான் இதுக்காக தாவேக்காரங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி ஒரு போர்வையில் நான் வந்து அந்த மாதிரி ஒரு கட்சியை சேர்ந்தவன்டான்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா விஜய் மேலே தான் போய் திரும்பும். எனக்கு அதாங்க புரியல, என்ன சட்டம் ஒழுங்கு போயிட்டு இருக்குன்னு தெரியவே இல்லை. இதுக்காக நீங்கள் சொல்ல தாவேக்காரங்க தான் பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி தாவேக்காரன்னு ஒரு நான் வந்து தாவேக்காடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறானுங்கள, அதுதான் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் கரெக்டாக இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருந்து தான் ஆகணும். இந்த மாதிரி அவனாச்சும் எதாவது பண்ணுறான்னா அவன் நல்லா வச்சு செய்யுங்க, அதை வெளிப்படையாக காட்டுங்க, வெளியே வந்து காட்டுங்க. அப்பா இனிமேல் பொண்ணுங்களை தொடுறவனுக்கு பதறணும். ஐயோ இல்லைடா நாம் வந்து தொட்டோம்னா சத்தியமாக நம்ம செத்தோம் அப்படின்ற லெவலுக்கு அவனுக்கு வந்து பயத்தை உருவாக்கிட்டோம்னா அவன் யோசிப்பான், யோசிச்சு தான் ஆகணும். போதையில் கூட இன்னொரு பொண்ணை வந்து தொடுறதுக்கு அவன் பதறணும். அந்த மாதிரி வேலையை பார்ப்பீங்களா? நீங்கள் சும்மா இதை மட்டும் இது பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது முடிஞ்சு போச்சா? இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லையா? அது மட்டும் கிடையாதுங்க, தாவேக்காரன்ற பேரில் தாவேக்கா கொடியை முன்னாடி காருக்கு முன்னாடி வச்சுட்டு நடு ரோட்லலாம் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. ஒரு விஷயங்க, நாம் ஒரு கட்சியில் சேர்ந்துட்டோம், ஒரு உறுப்பினராக ஒரு பதவியில் இருக்கோம்னா எந்த மாதிரி இருக்கணுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நாங்கள் இந்த கட்சியில் இருக்கோம்னா நாங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அப்புறம் இந்த பிரியாணி திருடி பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு போய் சண்டை போட்டவங்களுக்கும் உங்களுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்குது? கொஞ்சமாச்சும் சேஞ்சஸ் இருக்கணும். இதுக்கு தான் சீமான் அண்ணே கேட்டார், தாவேக்கா ஆட்சியா இல்லை இது திமுக ஆட்சியான்னு கேட்டார். கரெக்டு தான் அவர் கேட்டது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெசவாளர்கள் வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து காரைக்குடியில் வந்து நெசவு வந்து ரொம்ப இது வந்து பிரத்யேகமான நிறைய இடத்துல நடக்கக்கூடியதான். காலங்காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நூலை வந்து ஒரு 2 பக்கமாக அந்த ரோட்டுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் நூலை 2 பக்கம் வச்சு அந்த இதை வந்து இது பண்ணுவாங்க, கைத்தறியோடது இது பண்ணி அதை வந்து கொஞ்சம் செட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி செட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஏரியாவில் காரை கொண்டாந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தவன். ஏன் அவங்க வந்து அங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்குது இவன் கண்ணு முன்னாடி தெரியலையா? அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேருந்தே வரும்போது நிப்பாட்டி இல்லை ஹாரன் அடிச்சோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுக்க சொன்னால் எடுக்க போகிறாங்க. எடுக்க மாட்டேன்லாம் சொல்ல போகிறது கிடையாது. அந்த காரோடு கொண்டு வந்து விட்டான் உள்ள. யோசிச்சு பாருங்க, இதில் காருக்கு முன்னாடி தாவேக்கா கொடி போட்டிருக்கு. இப்போது இது யார் மேலே போய் இதாகும்? தாவேக்காரனே இப்படி பண்ணான்னு தானே போகும். சரிப்பா, அவன் வந்து தாவேக்காரனே இல்லை, உறுப்பினரே கிடையாது, சும்மா விஜயை பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக அவன் வச்சுருக்கான்னு கூட வச்சாலும் இது யார் மேலே கொண்டு போய் அது அப்படியே சேஞ்ச் ஆகும். முழுக்க விஜய் மேலே தான் போய் முழுக்க இது பண்ணும். அதை விஜய் அவர்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கும்னு தான் நான் தோணுது. ஏன்னா இவங்களுக்கு உறுப்பினர்களுக்கு நீங்கள் சும்மா இது சொன்னால் மட்டும் பத்தாது, அதை கொஞ்சம் இதுவும் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணுறவங்கள டிஸ்மிஸ் பண்ணுங்கள், அதை வெளிப்படையாக சொல்லுங்கள். இந்த மாதிரி பண்ணுறவங்கள கண்டிப்பாக டிஸ்மிஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக காட்டுங்க, அவங்களுக்கு தெரிய வைங்க. மற்றவங்க இனிமேல் பண்ணுறவங்களுக்கு சொல்லி அதாவது சொன்னால் புரியாது இவங்களுக்கு பட்டாதான் இவங்களுக்கு புரியும் அப்படின்றதுனால அப்படி படுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.